தவறான கூற்றுகளை ஆய்வு செய்க. முதல் கூற்று, மீர் சையது அலி, அப்துல் சமது ஆகிய இரு ஓவியர்கள் பாபரால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இரண்டாவது கூற்று, பஸ்வான், மிஸ்கினா, தஸ்வந்த் ஆகிய ஓவிய கலைஞர்களையும் அக்பர் ஆதரித்தார். அடுத்தது மூன்றாவது கூற்று, ஜஹாங்கீர் காலத்தில் ஓவியக்கலை அதன் புகழின் உச்சியை அடைந்தது. அபுல்ஹாசன், பிஷன்தாஸ், மது, ஆனந்த், கோவர்தன், உஸ்தாத் மன்சூர் ஆகிய ஓவியர்கள் ஜஹாங்கீர் காலத்தில் புகழ்பெற்று திகழ்ந்தனர். நான்காவது கூற்று, பல்வேறு இலக்கிய மற்றும் சமய நூல்களுக்கு உருவங்கள், அதாவது வரையப்பட்ட ஓவியங்கள் மூலமாக விளக்கமளிக்கும் பணியை அக்பர் தொடங்கி வைத்தார். இந்த 4 கூற்றுகளில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு? விளக்கம் பார்க்கலாம் புத்தகத்திலிருந்து. மீர் சையது அலி, அப்துல் சமது ஆகிய 2 ஓவியர்களும் ஹுமாயூனால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போ முதல் கூற்றே தவறாக இருந்தது. அதாவது பாபரால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர் இருந்தது, அது தவறு. மீர் சையது அலி, அப்துல் சமது ஆகிய 2 ஓவியர்களும் ஹுமாயூனால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இரண்டாவது கூற்று, இந்த பஸ்வான், மிஸ்கினா, தஸ்வந்த் ஆகிய ஓவிய கலைஞர்கள் அக்பரால் ஆதரிக்கப்பட்டவர்கள், அது கரெக்டான கூற்று. அடுத்து மூன்றாவது கூற்று, ஜஹாங்கீர் காலத்தில் ஓவியக்கலை புகழின் உச்சியை அடைந்தது. அதே போல் அபுல்ஹசன், பிஷன்தாஸ், மது, ஆனந்த், கோவர்தன், உஸ்தாத் மன்சூர் ஆகிய ஓவியர்கள் ஜஹாங்கீர் காலத்தில் புகழ்பெற்று திகழ்ந்தார்கள். அந்த மூன்றாவது கூற்றும் சரியே. நான்காவது கூற்று பாருங்க, இலக்கியம் மற்றும் சமய நூல்களுக்கு உருவங்கள், அதாவது வரையப்பட்ட ஓவியம் மூலம் விளக்கமளிக்கும் பணியை அக்பரே தொடங்கி வைத்தார். நான்காவது கூற்றும் சரிதான். அப்போ முதல் கூற்று மட்டும், அந்த பாபரால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள்னு சொன்னது மட்டும் தவறு. அவங்க ஹுமாயூனால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள். அவங்க தான் மீர் சையது அலி, அப்துல் சமதுங்கிற 2 ஓவியர்கள். இவங்க ரொம்ப முக்கியம். ஹம்சா நாமா என்ற ஓவிய தொகுப்பு உருவாக்கப்பட்டது அக்பர் காலத்தில், அதாவது முகலாயர் காலத்தில் ஹம்சா நாமா என்ற ஓவிய தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த தொகுப்பு பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இந்த ஹம்சா நாமாவில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஓவியர்கள் நீலம், சிகப்பு வண்ணங்களை தான் அவங்களுடைய ஓவியங்களை மிகுதியாக பயன்படுத்திய வண்ணம், நீலம், சிகப்பு மட்டும்.